இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஏரோ ட்ரெயின் சேவை அடுத்த ஆண்டு செயல்பட தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் KLIA-வில் இயங்கும் ஏரோ ட்ரெயின் எனப்படும் தானியங்கி முறையிலான பயணிகள் இயக்க ரயில் சேவை அடுத்த ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி மீண்டும் செயல்பட தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2 ஏரோ ட்ரெயின் ரயில்கள் கடந்த வாரம் வந்தடைந்து விட்டதாகவும் தற்போது அனைத்து பொருத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அடுத்த சோதனையிடல் கட்டத்திற்குள் செல்லும் என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் கூறினார். இவ்வாண்டு அக்டோபர் மாதத்தில் இயக்கவியல் பரிசோதனைகள் தொடங்கப்படும். ரயில் தண்டவாளங்களை பயன்படுத்தி ஏரோ ட்ரெயின் சோதிக்கப்படும் என்று நேற்று KLIA முதலாவது முனையத்தில் அதனை பார்வையிட்ட பின்னர் லோக் தெரிவித்தார். ஆகவே ஏரோ ட்ரெயினும் செயல்படுவதை கண்டால் அது சீராக செயல்படுவதை உறுதி செய்வதற்கான பரிசோதனை என்றும் அவர் விளக்கினார். இது கண்டிப்பாக குறைந்தது ஒரு 4 மாதங்கள் நீடிக்கும். அனைத்தும் சீராக நடைபெற்றால் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி அது செயல்பட தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்போது பரிசோதனையில் உள்ளது என்றார் அவர். 150cc மற்றும் அதற்கும் மேற்பட்ட இயந்திரங்களை கொண்ட புதிய மோட்டார் சைக்கிள்கள் ABS-ஐ பொருத்துவது கட்டாயமாகிறது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி 150cc அதற்கும் மேற்பட்ட இயந்திரங்களை கொண்ட அனைத்து புதிய மோட்டார் சைக்கிள்கள் ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் ABS எனப்படும் பூட்டுதலில்லா நிறுத்த அமைப்பை பொருத்துவது கட்டாயமாக்கப்படுகிறது. இந்த ABS-இன் வழி விபத்திற்கான ஆபத்தை 31 விழுக்காடு வரை குறைக்க முடியும் என்று உலக சுகாதார நிறுவனம் WHO-வின் அறிக்கை காட்டுவதாக துணை பிரதமர் டாக்டர் அகமது சாயித் ஹமீதி தெரிவித்தார். சாலை பாதுகாப்பு மற்றும் நெரிசல் குறித்த அமைச்சரவை செயற்குழு தலைவரான அகமது சாஹித் மலேசிய மோட்டார் சைக்கிள் மதிப்பீட்டு திட்டம் அல்லது மை மேப்பின் நோக்கத்தை ஆசியான் வட்டாரத்திற்கும் அதைத் தொடர்ந்து ஆசியாவிற்கும் விரிவுபடுத்த பரிந்துரைத்துள்ளார். நேற்று புத்ரஜயாவில் 2024ஆம் ஆண்டு ஆசிய சாலை பாதுகாப்பு மாநாட்டை தொடக்கி வைத்து உரையாற்றும் போது அவர் அவ்வாறு குறிப்பிட்டார். இவ்வாண்டு ஜூன் மாதம் வரை வேலை தொடர்பாக 41,278 விபத்துகள். இவ்வாண்டு ஜூன் மாதம் வரை வேலை தொடர்பாக 41,278 விபத்துகளை சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்காசோ பதிவு செய்துள்ளதாக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். அவற்றில் 52.1 விழுக்காடு அல்லது 21,503 விபத்துகள் தொழில்துறை தொடர்பானவையாகும். அதே வேளையில் 19,770 சம்பவங்கள் பயணத்தை உட்படுத்தியதாகும் என்று அவர் கூறினார். 515 மரண விபத்துகளாகும். குறிப்பாக 31.7 விழுக்காடு அல்லது 163 மரணங்கள் தொழில்துறை விபத்துகள் தொடர்புடையவை. 68.3 விழுக்காடு அல்லது 352 விபத்துகள் பயணம் தொடர்புடையவை என்றார் ஸ்டீவன் சிங். நேற்று ஆசிய சாலை பாதுகாப்பு மாநாட்டில் உரையாற்றும் போது அவர் அவ்வாறு குறிப்பிட்டார். 2023ஆம் ஆண்டில் பெர்காசோவில் வேலை பேரிடர் திட்டத்தின் கீழ் விபத்துகளினால் வழங்கப்பட்ட இழப்பீட்டுத் தொகையின் மதிப்பு 139 கோடி ரிங்கிட் ஆகும். இவ்வாண்டு ஜூன் மாதம் வரை 71 கோடியே 80 லட்சம் ரிங்கிட் வரை இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து துறைகளிலும் செயல்திறன் அதிகரிக்கப்பட வேண்டும் பிரதமர். இவ்வாண்டின் தேசிய தின கொண்டாட்டத்தின் போது வெளிப்படுத்தப்பட்ட உணர்வை பயன்படுத்தி அனைத்து துறைகளிலும் தங்களை மேம்படுத்தி செயல்திறனை அதிகரிக்க வேண்டும் என்று மலேசியர்களுக்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அழைப்பு விடுத்துள்ளார். கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற தேசிய தின கொண்டாட்டம் மிகவும் வியக்கத்தக்க வகையில் வெற்றிகரமாக நடைபெற்றது. நாம் அனைவரும் சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் என்பதை நிரூபித்துள்ளதாக அவர் கூறினார். நேற்று புத்ரஜயாவில் நடைபெற்ற பிரதமர் துறை உடனான மாதாந்திர சந்திப்பின் போது அன்வர் இப்ராஹிம் அவ்வாறு தெரிவித்தார். இதனிடையே முன்னாள் அரசாங்க தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ முகமது சூக்கி அளிக்க வழங்கிய ஆதரவை போல் புதிய அரசாங்க தலைமை செயலாளர் டாக்டர் ஸ்ரீ ஷம்சுல் ஸ்ரீ அப்துல் பகாருக்கு ஒத்துழைப்பு வழங்கும்படி பிரதமர் பொது சேவை ஊழியர்களுக்கு அறிவுறுத்தினார். அவர் தமது சக பொது சேவை ஊழியர்களுடன் ஒரு குழுவை பணியாற்றுவார் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய செயல்திறனை மேம்படுத்துவது உட்பட பொது சேவை துறை ஊழியர்களின் மட்டும் இன்றி மக்களின் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்வார் என்று அவர் தெரிவித்தார். கடந்த மாதம் 12ஆம் தேதி தொடங்கி அமைச்சரவை செயலாளர், மலேசிய பொது சேவை துறை தலைவர், பிரதமர் துறையின் தலைமை செயலாளர் உள்ளிட்ட 3 பிரிவுகளுக்கு ஷம்சுல் அஸ்ரி பொறுப்பேற்கின்றார்.
கனத்த இதயத்துடன் தாயகம் திரும்பிய விஜயலட்சுமியின் குடும்ப உறுப்பினர்கள். ஜாலான் மஸ்ஜித் இந்தியா நில அமிழ்வு சம்பவத்தில் காணாமல் போன விஜயலட்சுமியை தேடி காப்பாற்றும் நடவடிக்கை கடந்த சனிக்கிழமையோடு நிறுத்தப்பட்டு தற்போது தேடல் மற்றும் மீட்பு கட்டத்தில் நுழைந்ததை முழு மனதோடு ஏற்றுக்கொண்ட அவரின் குடும்ப உறுப்பினர்கள் கனத்த இதயத்துடன் இந்தியா திரும்பினர். சிபாங் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் KLIA வழியாக விஜயலட்சுமியின் கணவரும் அவரின் மகனும் தாயகம் திரும்பியதை டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ACP சுலிஸ்மி அஃபெண்டி சுலைமான் உறுதிப்படுத்தினர். விஜயலட்சுமியின் குடும்ப உறுப்பினர்கள் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தும் வகையில் சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் விளக்கேற்றி சில சடங்குகளை மேற்கொண்டதை ஊடகங்கள் வெளியிட்டிருந்தன. 9 நாளாக தொடர்ந்து தேடி காப்பாற்றும் நடவடிக்கையின் போது விஜயலட்சுமியின் குடும்ப உறுப்பினர்கள், குறிப்பாக அவரின் மகன் சூர்யா, அந்நடவடிக்கைகளின் அண்மைய தகவல்களை தெரிந்து கொள்ள அப்பகுதிக்கு தினமும் வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். தாயாரின் நிலை குறித்த தகவல் அறியாமல் ஒவ்வொரு நாளும் அவர் வேதனையும் ஏமாற்றமும் அடைந்ததே எஞ்சியது. இதனிடையே முன்னதாக விஜயலட்சுமியின் கணவர், மகன் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் இருவரின் விசா மலேசிய குடிநுழைவுத்துறை நீட்டித்துள்ளது. மேலும் 9 நாட்கள் அவர்களுக்கு தேவைப்படும் உதவிகளையும் கோலாலம்பூர் மாநகராண்மை கழகம் ஏற்றுக்கொண்டது. இந்நிலையில் கடந்த 23ஆம் தேதி 8 மீட்டர் ஆழம் கொண்ட திடீர் நில அமிழ்வில் காணாமல் போன 48 வயதான விஜயலட்சுமியை தேடும் நடவடிக்கை 9 நாட்களுக்கு பிறகு நிறுத்தப்பட்டதை கூட்டுறவு பிரதேசத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா சனிக்கிழமை அறிவித்தார். இஸ்ரேலிய பிரஜை தொடர்பான மறைக்காணி பதிவை பொதுவில் வெளியிட அனுமதி இல்லை. 200 துப்பாக்கி தோட்டாக்களையும் 6 துப்பாக்கிகளையும் கொண்டிருந்த 2 குற்றச்சாட்டை எதிர்நோக்கியிருக்கும் இஸ்ரேலிய பிரஜை அவிதான் ஷெலோம் வழக்கு தொடர்பான மறைக்காணி பதிவை நிபுணரின் சாட்சியை தவிர்த்து பொதுவில் வெளியிட வேண்டாம் என்று அரசு தரப்பு செய்த விண்ணப்பத்திற்கு கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் அனுமதி அளித்தது. வழக்கு விசாரணையில் அந்த காணொலி பதிவு நிபுணரின் சாட்சிக்கு மட்டுமே ஆதாரமாக பயன்படுத்த முடியும் என்று அரசு தரப்பு துணை வழக்கறிஞர் ருசிலா அப்துல் மஜித் தெரிவித்த பின்னர் நீதிபதி நொரினா ஜைனல் அபிதின் அம்முடிவை செய்தார். மறைக்காணி பதிவை அரசு தரப்பு வழக்கறிஞர் தரப்பிடம் வழங்கிவிட்டதாக தெரிவித்த ருசிலா அதை எந்த தரப்பினரிடமோ அல்லது பொதுவிலோ வெளியிட வேண்டாம் என்று விண்ணப்பித்திருந்தார். அந்த விண்ணப்பத்தை அபிதானை பிரதிநிதிக்கும் வழக்கறிஞர் ஜெஃப்ரி ஓய் மறுக்கவில்லை. மேலும் அரசு தரப்பு துணை வழக்கறிஞர்களில் ஒருவரான முகமது முஸ்தபா பி குலாம் ஒரே மலேசிய மேம்பாட்டு நிறுவனம் 1MDB வழக்கில் ஈடுபட்டிருப்பதால் இதற்கு முன்னர் நிர்ணயிக்கப்பட்ட வழக்கு விசாரணையின் தேதிகளை மாற்றுமாறு ருலிசா விண்ணப்பித்தார். லிவர்பூலிடம் சொந்த மண்ணில் வீழ்ந்தது MU. இங்கிலாந்து பிரீமியர் லீக் கால்பந்து போட்டியில் லிவர்பூல் 3-0 என்ற கோல்களில் மான்செஸ்டர் யுனைடெடை தோற்கடித்துள்ளது. தங்களிடம் எதிராளியிடம் தோல்வி கண்டதோடு மட்டுமல்லாமல் சொந்த அரங்கில் மான்செஸ்டர் ஒரு கோல் கூட அடிக்க முடியாத நிலையில் அதன் ரசிகர்கள் மிகவும் கடினமான தருணத்தை எதிர்கொண்டனர். அபாரமாக விளையாடி லிவர்பூலுக்கு லூயிஸ் டியாஸ் 2 கோல்களையும் முகமது சாலா 1 கோலையும் போட்டனர். இப்பருவம் தொடங்கி முதல் 3 ஆட்டங்களில் வென்றதோடு லிவர்பூல் இதுவரை 1 கோலையும் விட்டுக் கொடுக்கவில்லை. மாறாக மான்செஸ்டர் முதல் 3 ஆட்டங்களில் 2 கோல்களை போட்டதோடு 5 கோல்களை இழந்து 2 ஆட்டங்களில் தோல்வி அடைந்துள்ளது. அதன் நிர்வாகியான எரிக் டென் ஹக் இதுக்கு 2வது தோல்வியாவதால் அவரது ஒப்பந்தம் தொடர்பிலும் கேள்வி எழுந்துள்ளது. இதனிடையே இந்த ஆட்டம் முடிந்த பின்னர் சாலா இதுவே லிவர்பூலில் தான் விளையாடவிருக்கும் கடைசி பருவம் என கூறி ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளார்.